நலம்புரி கொள்கை புலம் பிரிந்துரையும் செலவு நீ நயந்தனை ஆயின் பலவுடன் நன்னர் நெஞ்சத்து இன்ன செய்வாய்ப்ப இன்னே பெருதி நீ முன்னிய வினையே செருப்புகன்று எடுத்த சேன் உயர் நெடுங்கொடி வரிப்புனை பந்தொடு பாவை தூங்க பொருநர் தேய்த்த போரருவாயில் திருவீற்றிருந்த தீதி தீர் நியமத்து மாடமலி மருகில் கூடல் குடவையின் இருஞ்சேற்று அகல்வயல் விரிந்து வாயவிழ்ந்த முள் தாழ் தாமரை துஞ்சி வைகரைக்கள் கமழ் நெய்தல் ஊதி எல் படக்கண் போல் மலர்ந்த காமர் சுனை மலர் அம்சிறை வண்டின் அரைக்கணம் ஒலிக்கும் குன்றமர்ந்து உரைதலும் முரியன் உரைதலும் முரியன் உரைதலும் முரியன். பாட்டி பாட்டி, என்னம்மா? என்ன பாட்டி பாடுறீங்க? எம்பெருமான் முருகப்பெருமானோட பெருமைகளை பாடுறேன்டா செல்லம். இது என்ன பாட்டு பாட்டி? இதுதான் திருமுருகாற்றுப்படை பாட்டுமா. திரு திரு முருகா முருகா படைனா என்ன பாட்டி? அது திருமுருகாற்றுப்படை கண்ணு. சரி, அதான் என்ன? முருகர் சாமி இருக்காருல்ல, அவருடைய பெருமைகளை பத்தி, முருகனோட அருளை பத்தி நக்கீரர் அப்படிங்கிற புலவர் எழுதின பாட்டுமா இது. ஓ சரி சரி. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பாட்டி? அர்த்தமா? இத நான் சொல்றத விட தமிழ்ல நல்ல தேர்ச்சி அடைஞ்ச புலவர் சொன்னா. முருக பக்தன் ஒருவனுக்கு உன் வாழ்வில் நீ நன்மைகள் பெற வேண்டுமென்றால் முருகனை சென்று காண்க என்று ஆற்றுப்படுத்துவதுதான் திருமுருகாற்றுப்படை. அதில் முதல் படை வீடு திருப்பரம் குன்று என்பது. குன்றம் என்ற சொல் சிறு மலையை குறிப்பது. பெரிதாக அது உயர்ந்திருக்குமானால் மலை என்று சொல்வார்கள். சின்ன அளவிலே ஒரு மேடு தட்டி இருந்தால் அதை குன்று என்று சொல்வது வழக்கம். ஆனால் திருப்பரங்குன்றத்தை பற்றி பேசத் தொடங்குகிற நக்கீரர் அந்த திருப்பரங்குன்றத்திற்கு முன்பாக முருகப்பெருமானை பற்றி பேசுகிறார். யார் தெரியுமா முருகன் என்று தொடங்குகிறார். அவனுடைய தோற்ற பொலிவு, அவனுடைய அழகு, அவன் சூரபன்மனை வென்ற வரலாறு, இதை எடுத்த எடுப்பிலேயே பேசுகிறார். ஒருவர் எத்தனையோ சாதனைகளை வாழ்க்கையில் நிகழ்த்தி இருந்தாலும் மறக்க முடியாத பெரிய சாதனையை சொல்லிதான் அந்த தலைவனை நினைவுபடுத்துவார்கள். அதுபோல் முருகப்பெருமான் பல பேரை வென்றிருந்தாலும் கூட சூரபன்மனை வென்றது என்பதுதான் குறிப்பிடத்தக்க பெரும் சிறப்பு என்பதால் அதை முன்கூட்டி திருப்பரங்குன்றம் வரலாற்றிலேயே குறிப்பிடுகிறார் நம்முடைய நக்கீரர் பெருமான். முருகப்பெருமான் யார்? தேவர்களால் வணங்கப்படுகிறவன், தேவ பெண்களால் தொழப்படுகிறவன். அவன் சிவபெருமானுடைய குமாரன், பரந்த தோள்களை உடையவன், அழகான குழைகளை காதில் அணிந்திருக்கின்றவன், புதிய மலர்களை தன் தோளில் சூடியிருக்கிறவன். இப்படியெல்லாம் அந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி தொடங்குவதற்கு முன்பாக முருகனை பற்றி குறிப்பிடுகிறார். திருமுருகாற்றுப்படை தொடங்குகிற போதே உலகம் ஒப்ப வலநேர்வு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு என்று தொடங்குகிறது. ஒரு விடியற்காலை நேரம். நாம் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறோம். நீலக்கடல் கருங்கடலாக காட்சியளிக்கும். அதிலிருந்து அழகான ஒரு சிவப்பு நிறத்தில் அந்த சூரியன் உதயமாகி வெளியில் கிளம்பும். அந்த கருநீல கடல், அதில் ஒரு இளம் சிவப்பு நிறத்தில் ஒரு ஜோதி தெரிகிற போது எப்படி இருக்கும்? இதை உருவகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படித்தான் மயில் மீது முருகப்பெருமான் வருகிறார். அந்த நீலக்கடல் போல அந்த மயில் கருநீல அந்த தோகை உடையதாக காட்சியளிக்கிறது. ஒளி வடிவாக முருகப்பெருமான் உள்ளிருந்து வெளியே புறப்படுகிறான் அந்த சூரிய ஜோதியை போல. உலகம் உவப்ப
வலநேர்வு தெரிதரு பலர் புகழ் ஞாயிறு. ஞாயிறு என்றால் சூரியன். பலர் புகழ் ஞாயிறு கடற்கண்டு ஆங்கு. அப்படி கடலில் கண்டது போல் முருகக் கடவுள் அந்த இடத்தில் மயில் மீது தோன்றுகிறான் என்று இந்த திருமுருகாற்றுப்படை தொடங்குகிறது. உலகம் என்ற சொல் மங்கள சொல். உலகம் என்ற சொல்லை கொண்டுதான் மிக உயர்ந்த மங்களகரமான நூல்களை எல்லாம் தொடங்குவார்கள். உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன். இப்படி உலகு குறித்த சிந்தனை தமிழருடைய சிந்தனை. ஒரு எல்லைக்குள் கட்டுப்பட்டு நிற்காமல் பெரிய நிலப்பரப்பையும் அதற்குரிய இறையையும் எண்ணுவது போல உலகம் என்கிற பரந்த சிந்தனையில் நம்முடைய திருமுருகாற்றுப்படை தொடங்குகிறது. முருகக்கடவுளுடைய தோற்றல் எப்படி இருக்கிறது என்று அடுத்தாற்போல் முருகப்பெருமானுடைய பெருமைகளை திருமுருகாற்றுப்படை பேசத் தொடங்குகிறது. அவன் திருவடிகள் எப்படிப்பட்டது தெரியுமா? செருணர் தேய்த்த செல்லுருள் தடக்கை. அவனுடைய கைகள் எதிரிகளையெல்லாம் வீழ்த்தியது. செருணர் என்றால் சண்டைக்கு வருகிறவர்கள். தேய்த்த செல்லுருள் தடக்கை. உருணர் தாங்கிய மதன் உடை நோன்தாள். மன்மதனை விட அழகான தோற்றம், தோள் இவையெல்லாம் உடையவன் முருகக்கடவுள். மறுயில் கற்பி, அதாவது குற்றமே இல்லாத கற்பை உடையவள். மறுயில் கற்பின் வாழ்நுதல் கணவன். அவன் தெய்வ யானையின் கணவன் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறான். திருப்பரங்குன்றத்தில் தான் அவன் தெய்வ யானையை மணந்தான் என்பதாலே அவனை அடையாளப்படுத்துகிற போது அவன் வள்ளிமணாளன் என்பதை காட்டிலும் இங்கு அவன் தெய்வ யானையினுடைய கணவன் என்ற அந்த கருத்து மேம்பட பேசப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு தன்னுடைய இந்திர பதவியை மீட்டுக் கொடுத்ததற்கு அடையாளமாக தேவேந்திரன் தான் வளர்த்த பெண்குடியாகிய தேவயானையை வணங்கினான். அவளை திருமணம் செய்து கொள்ளும்படியாக வழங்கினான் என்று ஒரு வரலாறு இருக்கிறது. இது நிகழ்ந்த இடம் திருப்பரங்குன்றம் என்பதால் வாழ்நுதல், வாழ் என்றால் ஒளி பொருந்திய நெற்றியை உடைய என்று பொருள். தெய்வயானையை பற்றி அழகாக வர்ணிக்கிறார். முருகனை பற்றி நிறைய செய்திகள் சொல்லிக் கொண்டு போனாலும் குளிர்ந்த மலர் மாலை புரளும் திருமார்பை உடையவர். அதுவும் கடம்ப மலர். அவனுக்கு எந்த மலர் உகப்பு என்று கேட்டால் கடம்ப மலர்கள், காந்தல் மலர்கள் இவையெல்லாம் அவனுக்கு உகப்பு. இவையெல்லாம் காட்டில் கிடைக்கிற மலர்கள். இவற்றை முருகப்பெருமானுடைய தோளிலே அணிந்திருக்கிறார். அங்கு தேவ பெண்கள் வந்து நடனமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? செயற்கையான அழகு சேவிக்காமல் இயற்கையாகவே அழகுடையவர்கள் என்று ஒரு குறிப்பு சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, குற்றமற்ற உடல் வண்ணம் உடையவர்கள். அவர்கள் உடலினுடைய நிறத்திலே எந்த விதமான குற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட அழகான தோற்றத்தை உடைய தெய்வ பெண்கள். அவர்கள் இரு பக்கமும் சமமான தோள்களை உடையவர்கள். தேவர்களை பற்றிய அடையாளம் அவர்களுடைய உடல் அமைப்பிலே இரண்டு பக்கமும் சமமாக இருக்கும் என்று ஒரு குறிப்பு உண்டு. மனிதர்களுக்கு ஒரு கால் இன்னொரு கால் இரண்டுக்கும் இடையில் சின்ன வேறுபாடு இருக்கும். ஒரு கை இன்னொரு கை, அந்த இரண்டுக்கும் இடையில் ஒரு மிகச்சிறிய ஒரு வேறுபாடு இருக்கும். ஆனால் இரண்டு பக்கமும் சமமாக அமைந்திருக்கிற பெருமைதான் தேவர்களுக்கு உரிய பெருமை. இவற்றையெல்லாம் வர்ணித்து கொண்டே வருகிறார். அதே போல காந்தள் பூக்களால் ஆகிய குளிர்ந்த தலைமாலையை அணிந்து கொண்டு திருமுடியை உடையவனாக செவ்வேள் முருகக்கடவுள் சிவந்த நிறத்தை உடையவன். என்னதான் உலகத்தில் நிறம் பற்றிய சிந்தனையை மாற்றிக்கொண்டே வந்தாலும் சிவப்பு நிறத்துக்கு வெள்ளை நிறத்துக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது. கருப்பு அழகுதான், கண்ணனுடைய நிறம்தான், ராமனுடைய நிறம்தான் என்று சொன்னாலும் பெண் பார்க்கிற யாராவது சிவப்பாக இருக்கிற ஒன்றை விட்டுவிட்டு கருப்பை நோக்கி காதலித்து ஓடுவார்களா? சிவப்புக்கு எந்த ஒரு அழகு இருக்கிறது? முருகக்கடவுள் சிவந்த திருமேனி உடையவன். அவனை நீங்கள் எங்கு காணலாம் என்று அடுத்தாற்போல் சொல்லத் தொடங்குகிறார். அவன் சூரபன்மனை வென்றவன் என்ற வரலாற்றை பாடுகிறார். கந்தபுராணத்தில் சொல்லப்படுகிற வரலாறுக்கும் திருமுருகாற்றுப்படையில் சொல்லப்படுகிற வரலாறுக்கும் இடையில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. அங்கு சூரசம்ஹாரம் சொல்லப்பட்ட கதை அமைப்பை விட கொஞ்சம் மாறுதலாக திருமுருகாற்றுப்படையில் பேசப்படுகிறது. கடலுக்கு நடுவிலே அவன் நின்றிருக்கிறான். குதிரை முகமுடையவனாக நின்று கொண்டிருக்கிறான். மனித உடல் உடையவனாக நின்று கொண்டிருக்கிறார். அவன் மீது முருகக்கடவுள் போருக்கு போகிறார். இது திருமுருகாற்றுப்படையிலே இருக்கிற குறிப்பு. ஆனால் கந்தபுராணத்தில் அவன் வேறு ஒரு அசுரனாகவே விளங்குகிறான். சூரன் பதுமன் என்கிற இரண்டு அசுரருடைய இணைப்பாக விளங்குகிறான் என்று கதை செல்கிறது. எப்படி வேண்டுமானாலும் கதை இருக்கட்டும், சூரபன்மனை வென்றான் என்பதில் ஒரு ஆழமான குறிப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் யாராலும் வெல்ல முடியாதது ஆணவம், ஆணவம், ஆணவம் மட்டுமே. உங்களுக்கு சூரபன்மனை பார்க்க வேண்டும் ஆசையாக இருக்கிறதா? பார்க்கலாம்.
கண்ணாடி முன்னால் போய் நின்றால் எல்லோரும் சூரபன்மனை பார்க்கலாம். நாம் தான் சூரபன்மன். நம்முடைய அகங்காரம் தான் சூரபன்மனுடைய பெரிய தலைகள். நமக்கு உள்ளே இருக்கிற அகங்காரத்தை நம்மால் வெல்ல முடியவில்லை. அது 2 கூறாக கிழிக்க வேண்டியிருக்கிறது. அது என்ன 2 கூறு? நான் என்று ஒரு நினைப்பு, இவையெல்லாம் என்னுடையது என்கிற நினைப்பு. அகங்காரம், மமகாரம் என்று சொல்வார்கள். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று பேசுகிறார் திருவள்ளுவர். இந்த யான் எனது என்பதுதான் சூரபதுமனாக வந்து நிற்கிறது. ஆனா கதை எப்படி போகிறது? ஒரு மாமரத்தினுடைய வடிவத்தில் வருகிறார் என்று வருகிறது. அதுவும் தலகீழான ஒரு மாமரம் என்று வருகிறது. இது கொஞ்சம் நுட்பமான இடம். ஒவ்வொரு குழந்தையும் பூமியில் பிறக்கிற போது நீங்கள் கவனிக்க வேண்டும், தாய் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறது தலைகீழான மாமரம். அதற்கு தலை கீழே இருக்கிறது. அதனுடைய வேர், தொப்புள் கொடி தாயோடு போய் தொடர்பு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவரும் பிறக்கிற போது தலைகீழான மாமரமாகத்தான் பிறக்கிறோம் என்பதுதான் சூரபன்மனுடைய வரலாற்றிலே இருக்கிற நுட்பம். அந்த பிறவியை அறுக்கிறவன் முருகக் கடவுள். அந்த பிறவியில் இருக்கிற அகங்காரத்தை அறுக்கிறவன் முருகக் கடவுள். பிறவியில் விளைகிற மமகாரத்தை ஒழிக்கிறவன் முருகக் கடவுள். அப்படிப்பட்ட சூரபன்மனை அழித்த வரலாற்றை பேசுகிறார். ஒரு பேய் மகள், அவள் அங்கு விழுகிற பிணங்களை தின்று கொண்டிருக்கிறாள். கொடிய அந்த போர்க்களம். அந்த போர்க்களத்தில் சூரபன்மனை கொன்று வென்று முருகக் கடவுள் பொலிவோடு காட்சி அளிக்கிறான். அந்த முருகக் கடவுளை நீ திருப்பரங்குன்றத்தில் போய் பார்க்கலாம் என்று அடுத்த பகுதியில் நக்கீரர் பேசுகிறார்.